அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 333, 334 தான் பார்க்க போறோங்க. போன எபிசோட்ல அந்த ஹெவன்லி வில் வந்து சண்டை போட்டிருக்கோம்ல, அது பாக்குது. எது மறுபடியும் நீயா அப்படிங்குது. இப்போ லின்ஃபங் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி அடி வாங்கிட்டான், இந்த வாட்டி விடுவானா? அவன் திரும்ப அடிக்க பிளான் பண்றாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பயங்கர குஷி. அடடா அப்பா வந்து ஹெவன்லி வில் கிட்டே சண்டை போறாரு அப்படின்னு பாக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோடைய பவரை பார்த்த உடனே அந்த ஹெவன்லி வில் அது அரண்டு போகுது. ஏன்னா கடைசியா அவனை பார்த்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள அவன் பார்த்தீங்கன்னா ட்ரூ காட் லெவலுக்கு வந்துட்டான்ல, அது பயந்து போதுங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன சண்டை போடணுமா அப்படிங்கிறான். இப்போ அது என்ன தெரியுமா சொல்லுது, இல்லை வேணாம் சண்டைலாம் போட வேணாம், நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம். ஆக்சுவலாக உன்னோட டிசனன்ட் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஸ்பிரிச்சுவல் டொமைன்லேருந்து வந்தவங்க தானே. நான் வந்து ஏதோ ஃபாரின் கிளான் நினச்சிட்டேன்ப்பா. ஸ்பிரிச்சுவல் டொமைன்லேருந்து வந்தால் என் உலகத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிளேட்டை அப்படியே மாற்றி போட்டுடுச்சு. ஆனால் நம்ம பறவை இருக்குல்ல, அது சும்மா விட்டுருமா? யோ நீ ஒரு ஹெவன்லி வில் தானே, தைரியம் இருந்தால் கீழே இறங்கி வாயா, அசிங்கமாக என்ன மேலே இருந்து பேசிக்கிட்டு இருக்க, சண்டை போட வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதுங்க. அப்போ கூட அந்த ஹெவன்லி வில் என்ன சொல்லுது, இல்லை அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி போட்டுச்சு. இருந்தாலும் இது விடுற மாதிரில, அது எவ்வளோ திமிரு பார்த்தியா, அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பறவை பேசிக்கிட்டே இருக்குது. தாலையிலே ஒன்று வைக்கிறாங்க லின்ஃபங். அவனா சொல்கிறான், இங்கே பாரு, ஸ்பிரிச்சுவல் டொமைனை டிஸ்ட்ராய் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது, ஆனால் என்னை நீ மறுபடியும் சப்ரஸ் பண்ணணும்னு நினச்ச, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு அது அங்கேருந்து ஓடியே போச்சு. அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவுடைய கிளான் இருக்குல்ல, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான்ப்பா. ஆல்ரெடி அங்கே இருக்கவங்க என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க, அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலாமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போகிறதுல ஒரு அட்வான்டேஜ், லின்ஃபங் அங்கே கண்டிப்பாக வருவான், அவனை அங்கேயே வச்சு முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா அவன் மேலே இவங்களுக்கு செம்ம காண்டு, ஏற்கனவே அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், ஃப்யூச்சரில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போதே அவனை முடிச்சு விட்டுலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்குலாம் அந்த கவலை வேணாம் தம்பி, நானே இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு லின்ஃபங் வந்துட்டான். லின்ஃபங்கோட தாத்தா என்ன சொல்கிறாரு, போன முறை நடந்த சண்டையிலேயே உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு, ஆனால் நீ இன்னுமே திருந்தலையே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறானுங்க, ஓவராக பேசாத, நீங்கள் சர்வை பண்ணதே லக்கு தான், உன் அம்மா என் கையில் இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்று லின்ஃபங்கு கோவம் வந்துடுச்சிங்க. லைட்னிங் வச்சு அடிச்சான் பாருங்க, ஒரே அடி, அந்த ஆள் செத்தே போயிட்டான். மற்றவன்லாம் அப்படியே பதறி போகிறான், என்ன பண்ணுறதுனே தெரில அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆன்சஸ்டர் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதை வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. நம்ம பறவை, டேய் இன்னுமாடா நீங்கள் அதே பழைய மூவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுது. இப்போ அந்த ஆள் வந்த உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எது ட்ரூ காட் ரெல்மான்னு சொல்லிட்டு அவனே அதிர்ந்து போகிறான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருப்பா, என்னுடைய பாடி ட்ரூ பாடி வந்து இங்கே இல்லை, ஸ்பிரிச்சுவல் டொமைனில் கிடையாது, அது வந்து காட்ஸ் ரெல்மில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ எங்கே இருந்தால் எனக்கு எதுக்கு, நீ இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படின்னா நான் உன்னையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்கிட்டே சண்டை போட போக, இவனுங்க போட்ட அந்த சண்டையில் கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு பொண்ணு செத்து போயிட்டா. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இவனுடைய பவர். என்னதான் இருந்தாலும் அந்த ஆளுமே ட்ரூ காட் தானே, அவனுமே எதிர்த்து அடிக்கிறாங்க, இருந்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அவனை அடிச்சு முடிச்சுட்டு கீழே இருக்கவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு விட்டாச்சு. அடுத்து இவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போனால் அவங்க அம்மாவை செயினெல்லாம் போட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பட்டுன்னு போனவன் செயினை கட் பண்ணால் அவங்க அம்மாவை பிடிச்சி கீழே இறக்கி விட்டான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு இவன் யார் அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த தாத்தா தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் பையன்மா அப்படின்னு சொன்ன உடனே முதல் முறையாக அம்மாவும் பிள்ளையும் மீட் பண்ணுறாங்கப்பா. ஒரு இமோஷனல் மொமெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அவங்களை ஹீல் பண்ணிவிட்டு பேத்திங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள கொண்டு வந்துட்டான். ஸோ பேத்திங்களெல்லாம் பார்த்த சந்தோஷம். அந்த பொண்ணு கேட்குது, கிராண்ட்மா நம்ம எப்போ போகிறோம், போய் என் பிரதரை வேற காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு அது பேசுது. இவன் என்ன சொல்கிறான், நாளைக்கு போவோம், போயிட்டு அந்த வில்லன்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் அந்த சேஞ்சியோடைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் ஏதாவது ரெக்லெஸ்ஸாக பண்ணிவிடுவாள், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னம்மா பண்ணுறது, இந்த ஆன்செஸ்டர் எல்லாத்தையும் சீல் பண்ணி தொலைச்சிட்டான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கேன், நான் மட்டும் ட்ரூ காட் லெவலுக்கு போயிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, என் பசங்க பேர பிள்ளைங்களை என்னால் பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் புலம்பிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வருது, அவன் வந்துட்டான் அப்படிங்கிறாரு. யாரா வந்தது? இன்னொரு பக்கத்தில் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனை காட்டுறாங்க. அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பயே சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். இப்போது அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான டைம் வருது, எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஏற்ற வீடு பக்கத்து வீடு எல்லா வீடும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தலைக்கட்டுகள் எல்லாமே வந்துருச்சு. வந்த உடனே இவங்க க்ரீட் பண்ணுறானுங்க. அவன் என்ன சொல்கிறான், எப்பா நம்மளாம் ஃபேமிலி ஆக போகிறோம், இந்த ஃபார்மாலிட்டிலாம் வேணாம். அதெல்லாம் சரி, தியன்ச்சியும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்ப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, தியன்ச்சி வந்து நல்லா தான் இருக்கா, தியன்ச்சியை நான் வந்து அடைச்சி வச்சிருக்கேன், ஃபார்பிடன் கிரவுண்டில் அவன் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு உடனே, எப்பா சின்ன பையன் அப்படி தான் இருப்பான், அவனுக்கு தண்டனை கொடுப்பியா, இதெல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லு, நான் அவனை போய் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் சொல்கிறான். இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் செரிமனி அப்படிங்கிறத ஆரம்பிக்குதுங்க. இந்த தாளமெல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா இந்த பொண்ணு ஏற்கனவே வேற ஒருத்தன் கூட ஒரு 3 குழந்தை அப்படிங்கிறத பெற்றெடுத்துட்டா, ஆனாலும் பார்க்க நல்லா தான்ப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் என்ன யோசிக்கிறான், மாப்பிள்ள
எத்தனை வருஷமா என்ன வேணாம் வேணான்னு சொன்ன நீ, இன்னிலிருந்து உன்னை என்னென்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இப்போ இவன் இருக்கான்ல இந்த மாப்பிள்ள, இவன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஒயிட் காடாமா. கண்டிப்பா ஃபியூச்சர்ல ட்ரூ காடா மாறிடுவான். இது பத்தாததுக்கு இவளுக்கு 3 குழந்தைங்க பிறந்ததில்ல, 3 பேருக்குமே வந்து டிவைன் பாடி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ 2 ஃபேமிலி ஒன்று சேர்ந்தா வேற லெவல்ப்பா அப்படின்னு பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு குரல் கேட்குது, லின்ஃபெங் வந்துட்டார் அப்படின்னு. உடனே எது லின்ஃபெங் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பார்வையும் அங்கே தான் திரும்புது. இவன் பயங்கரமாக மாசான ஒரு என்ட்ரிலாம் கொடுக்குறான். ஏன்னா அவன் மட்டும் வரல, கூட 2 பொண்ணுங்க வேற இருக்கு. இவனை பார்த்த உடனே சேஞ்சு என்ன பண்றா, இவனை நோக்கி வர ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட், எங்க போற நீ அப்படிங்கிறான். புருஷங்காரனே வந்துட்டான், கையேடுறா ராஸ்கல். அந்த பொண்ணு மேல இருந்து பாக்குறா, என் அம்மா மேல இருந்து கையேறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்த, இன்னொரு பொண்ணு அப்பா அவங்களாம் வந்து கெட்டவங்க, அவங்கள விடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கத்துது. இவன் பாக்குறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு மேல இருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணதான் எல்லாரும் கீழே வந்துட்டானுங்க. உடனே அந்த பேலஸ் மாஸ்டர் அவன் வந்துட்டான். அவன் என்ன சொல்றான், தம்பி நீ எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் இங்க உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்ல. இப்ப சார் அட்டாக் பண்றாராமா. அவன் ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு என்ன சொல்றான், டேய் நீ ஒரு லெவல் 1 ட்ரூ கார்டு ஓவர் ஆடுறேடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் தண்டரை வச்சு. மேலே ஏற்கனவே கலவரம் போய்கிட்டு இருக்கு. கீழே இவன் என்ன பண்றான் தெரியுமா, அந்த பொண்ணை ஓங்கி ஒரு அறை விட்டுருவானா. சோழி முடிஞ்சு போச்சு. செம்ம கோமா வராங்க. வந்தவன் ஒரே அடி தான் அவன் கதையை மொத்தமாக முடிச்சு விட்டான். பின்ன எவ்வளோ கோவம் இருக்கும் அவனுக்கு. இப்போ அந்த ஆளுக்கு கோவம் வந்துச்சு. என்னோட டிசண்டன்ட்டே கொண்டு இல்லை நீ, உன்னை என்ன பண்ணுறான் பாடுறான்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பவரை பண்ணுறாராம் அடிக்கிறதுக்கு. கீழே இருக்க ஒருத்தன் வாயை பொழக்கிறான். ஐயோ அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறான். லின்ஃபெங்கு ரொம்ப ஈஸியாக அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஒரே மூளை முடிச்சு விட்டாங்க. நம்ம பறவை அடடா ட்ரூ கார்டோட ஸ்டோரேஜ் ரிங் ஆச்சே, இதில் நிறைய வேல்யூபிள்ஸ் இருக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்கு அது ஒரு சந்தோஷம். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேர் மீட் பண்ண போறாங்க. குறுக்கே ஒருத்தன் என்னோட ஆன்சஸ்டரையே கொண்டுட்டியா அப்படின்னு வரான். தேவையா, அவனை போற போக்கில் முடிச்சு விட்டு போயிட்டான் இவன். இப்போ நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சுக்கோ நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்கிறா, இல்லை நீ வந்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 2 பொண்ணுங்களும் ஓடி வராங்க. அந்த வாண்டுங்க என்ன சொல்லுது, பாத்தியாமா நான் சொன்னல அப்பாவை கண்டுபிடிப்பேன்னு, பாரு கண்டுபிடிச்சி கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுது. இப்போ அந்த ஆன்சஸ்டர் இருக்கான்ல அவன் என்ன சொல்கிறான், ஏம்மா நீ இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையாம்மா, சொல்லியிருந்தா அப்படின்னா நம்ம இவ்வளோ பிரச்சனை வராமல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம பறவை பார்க்குது, வெக்கம் கட்டவனே 3 மாதத்துக்கு முன்னாடியே தேஞ்சி வந்து அந்த ஹெவன்லி பேர்ல் கொண்டு வந்தான். அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நீ என்ன பண்ண, ப்ராமிஸ் பண்ண. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராமிஸையும் பிரேக் பண்ணிட்டு இப்போ வெக்கமே இல்லாமல் வந்து பேசுறியடா அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்கிறான், இல்லை இதெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க வந்து என்னை மிரட்டினாங்க அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். இதே சமயத்தில் நம்ம டிராகன் தியன்சியை கூட்டு வந்துச்சுங்க. அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டு டிராகன் என்ன சொல்லுது, அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவன் நிறைய சஃபர் ஆயிருக்கான் அப்படின்னு உடனே இவனுக்கு கோவம் வந்துச்சு. அதாவது ட்ரைட்டர்ஸ் எல்லாரையும் வந்து கொன்னே ஆகணும், நீ வந்து ஆன்சஸ்டர் அப்படிங்கிறதுனால உன்னை நான் கொல்ல மாட்டேன், ஆனால் உன்னோட கல்டிவேஷனை எரேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்டிவேஷனை எரேஸ் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடிஞ்சிச்சுங்க. ஆனால் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தா எப்படி, பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு சில ஜீவன்கள் வரும்ல, அதே மாதிரி ஒருத்தன் வரான். இந்த பிரச்சனை எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.